வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். புதினான்ற ஒரு பொருளை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். புதினான்றது ஒரு வகை கீரை. ஆமாம், அது வந்து மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம கூட இப்போ நிறைய மிட்டாய் எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், புதினா மிட்டாய். அது புதினா சாக்லேட்டு அதெல்லாம் வாயில் போட்டால் ரொம்ப வாசனையாகவும் காதுகள்லாம் ஜிவ்வுன்னு இருக்கும். அப்படி வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லு அந்த புதினாக்கு. அது வந்து வாயில் இறங்கும் பொழுதே, அந்த உமிழ்நீர் இறங்கும் பொழுதே அந்த புதினாவோட சுவை அப்படியே நமக்கு தெரியும். புதினா அப்படின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைப்பகுதிகளில் தானாகவே வளரும். புதினாவை வந்து பயிரிடுறது கூட இல்லை. ஆனால் இங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிள்ளி நட்டாலே போகிறோம், அழகாக படர்ந்துடும். படர்ற ஒரு வித புதினா இருக்குது, அப்படியே செடி செடியாக வளர்கிறதும் இருக்குது. புதினாவில் குட்டி குட்டியாக இருக்கும். படர்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாட்டு நிறைய கொஞ்சம் வச்சா போகிறோம், ஃபுல்லாக படர்ந்துடும். அந்த புதினா வந்து நம்ம தண்ணி தெளித்தோன்னு வைங்களேன், செடி வந்து புதினா படர்ந்துருக்கிற இடத்துல சும்மா தண்ணி தெளித்தாலும் குப்புன்னு புதினா வாசனை வரும். அப்போவே பசிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா புதினா சட்னி வந்து மிக மிக அருமையானது. நம்ம செய்கிற எல்லா ஐட்டத்துலேயும் புதினாவை சேர்த்து பாருங்களேன் சட்னியில், அதுக்கு ஒரு வாசனையே தனி. பசியை தூண்டக்கூடிய வாசனையிலே பசி தூண்டும். அந்த மாதிரி ஒரு விதம்தான் புதினா. இந்த புதினா வந்து நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா, சத்து ஏபிசின்ற உயிர் சத்து 3 சத்து அதில் அதிகமாக இருக்குது. உயிர் சத்து இருக்கிறது மட்டுமல்ல, ஜீரண சக்திக்கும் உதவுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த புதினாக்கு வந்து வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. வாயில் போட்டு நீங்கள் நல்லா மென்னால் பல் கூச்சமெல்லாம் கூட போயிடும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. புதினா சாதாரண புதினாவில் பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் அந்த மாதிரி நிறைய தாது உப்புக்கள் ஏகப்பட்டது இருக்குது. அந்த சத்து எல்லாமே சேர்ந்தால் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். அதெல்லாம் அத்தனை சத்தும் வந்து ஒரே இதில் கிடைக்காது. அதை வந்து கிராமத்தில் வந்து இந்த புதினாவை அதிகமாக பயன்படுத்துவாங்க. எந்த ஒரு துவையில் அரைச்சாலும் ஒரு புதினாவை கிள்ளி வச்சு அரைப்பாங்க. அது எதுக்காகன்னு கேட்டால், அது வேறு ஏதோ துவையலாக இருக்கும், புதினா துவையலாகவே இருக்காது. இருந்தாலும் அதை வச்சு அரைப்பாங்க. அது வந்து அந்த வாசனை அப்படி கொடுக்கும். அது பசியை தூண்டக்கூடிய ஒரு வாசனை. இந்த நாக்கு ஒரு மாதிரி இதாக இருந்து பாருங்கள். அதாவது நாக்கு வந்து ஜுரம் வந்தாலோ இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலோ நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு எந்த சுவையுமே தெரியாமல் இருக்கும். மஞ்சக்காமால் வந்தால் அந்த மாதிரி நாக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக ஃபீவர் அதிகமாக வந்து 4-5 நாள் ஒரு வாரம் படுத்திருந்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புதினா துவையில் அரைச்சி கொடுத்தா நல்லா வந்து நாக்கு சரியாயிடும். அது ஒன்று. இப்போ வந்து நீங்கள் வைரல் ஃபீவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, வைரல் ஃபீவரில் பாதிக்கப்பட்டாங்க, 3 நாள் இருக்கும், 1 வாரம் இருக்கும். அந்த வைரல் ஃபீவர்னு போனால் அந்த நோய் தொற்று இருக்க அந்த கிருமிகளை அடக்கிறதுக்கு வந்து மருத்துவர் ஊசி போடுறாரு, மருந்து கொடுக்குறாரு, கண்ட்ரோல் ஆகும். அந்த நோய் தொற்று கிருமியை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புதினா உதவு தான். பாருங்கள், புதினா வந்து நோய் தொற்று இருக்க வைரஸ்களை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த கீரை. புதினா வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்டெல்லாம் இப்போ வந்துடுச்சு, புதினா சாக்லேட்டு மின்ட்டெல்லாம் வந்துடுச்சு. சுவாசத்தில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் அது பெரிய தொல்லைங்க. ஏன் கேட்குறீங்க, ஒவ்வொரு நேரம் வந்து அந்த மாதிரி துர்நாற்றம் உடைய அவங்க பல்லெல்லாம் விளக்கியிருப்பாங்க, பல் விளப்பாங்க, சுத்தமாக தான் இருந்திருப்பாங்க. வயிற்றிலே அவர்களுக்கு புண்ணு இருக்கும். இந்த வாய் துர்நாற்றம் வீசுபவர்களுக்கு பல் சுத்தமாக இருந்தாலும் எதனால் வாய் நாறுதுன்னு பார்த்தா வயிற்று புண்ணு இருக்கும். இந்த வயிற்று புண்ணை அவங்க ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனாலும் அது க்யூர் ஆகிருக்காது. வயிற்று புண்ணில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் வாய் வழியாக அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் எதிரே நம்ம நின்று பேச வேண்டியிருக்கும், வேறு வழி இருக்காது. என்ன பண்ண முடியும்? வாய் நாறுதுன்னா நம்ம முகத்தை சுழித்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். வாய் நாற்றம் இருக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுமாதிரி புதினாவை வந்து பயன்படுத்தணும். அவங்க புதினாவை பயன்படுத்தினா இந்த பல் சம்மந்தப்பட்டது, ஈறுகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாகும். பல் கூச்சம் இருக்கும் சில பேருக்கு, வந்து ஏதாவது கொஞ்சம் ஐஸோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டா பல் ரொம்ப கூச்சம். அந்த பல் கூச்சம் கூட இந்த புதினா சரி பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினாவை நீங்கள் கிள்ளி அலசி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தேவையான பொழுது எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதினாவை கிடைக்காதவங்க சொல்கிறேன். எப்போவுமே புதினா விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏபிசி உயிர் சத்து எங்கே கிடைக்கும்? கடையில் கிடைக்குமா? ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின், டி விட்டமின் அது இதெல்லாம் எழுதுகிறாங்க. அதை ஒரு மாத்திரை வடிவில் அதை நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா, 150 ரூபா, இல்லை 70 ரூபா, 3 மாத்திரை 40 ரூபா அப்படி தான் வாங்குகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு 10 ரூபா கட்டு, ஒரு புதினா கட்டு வாங்கி நம்ம குடும்பத்தில் எல்லாருமே அந்த ஏபிசி உயிர் சத்தை பெறலாமே.
எது எதுலெல்லாம் சிக்கனம் பிடிக்கணுமோ அதிலெல்லாம் சிக்கனம் பிடிக்கலாம். இந்த உணவு விஷயத்தில் தேவையற்ற கொழுப்பு சத்து மிக்க உணவுகளை நம்ம சமைத்து அதனால் வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, வயிற்று பொறுமல், வாயு கோளாறு, இடுப்பு பிடிப்பு இதெல்லாம் வர்றதை விட்டுட்டு நல்ல பொருட்கள் இதெல்லாம் எளிதாக ஜீரணமாயிடும். சீக்கிரமாக சட்டுன்னு ஜீரணமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா. எதுவுமே இலகுவாக கிடைக்குது அப்படின்ட்டு அதை லேசாக நினைக்கக்கூடாது. புதினா கீரை நமக்கு கிடைக்குது, எல்லா கடையிலையும் புதினா இல்லை, அது இதோ இருக்குதுமா கட்டுக்கட்டா. ஒரு சீசன் அதிகமாக விளைஞ்சுதுன்னா உங்களுக்கு தெரியும், புதினா அதிகமாக விளைஞ்சா கட்டு 5 ரூபா, கட்டு 3 ரூபான்னு போடுவான். அந்த சமயத்தில் நம்ம வாங்கி அதிகமாக நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விதவிதமாக புதினா சட்னி இல்லை புதினாவில் ஏதாவது புது விதமான ரைஸு அதெல்லாம் செய்து கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸில் நல்லா போட்டு கொடுக்கலாம். பருப்பு போட்டு புதினா துவையில் வதக்கி அரைச்சி கொடுக்கலாம். எல்லாமே நம்ம சேர்த்து அதே மாதிரி நீங்கள் அது புளி போட்டு புதினா துவையில் அரைச்சி வச்சா கெட்டு போகாது. 2-3 நாள் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியேங்கப்பா, நம்ம புதினா கீரையிலையா இவ்வளோ இருக்குது. அந்த அம்மா சொன்னாங்களே அந்த வேந்தர் டிவியில், உண்மைதான் போல இருக்குது. புதினா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பேசிக்கிறீங்க, எனக்கு கேட்குது. அதனால் நாளைக்கு இதே மாதிரி நிகழ்ச்சி உப்பு புளி மிளகாய் இந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக எல்லாம் ஒன்றா இருந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. நாளைக்கு வரேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.